வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வேவர். எவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக ஒரே ஒரு வீடு, யாரும் இல்லைங்க. பார்த்தீங்களா, கேட்டு கூட உடஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வைப்போம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து அடிவாரின்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டுருக்கேன். அடிவாரி போகணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏரியா தள்ளி தான் ரத்னகிரின்ற ஏரியாவே வருது. ஸோ அந்த ஊரே வருது. ஸோ அங்கே வந்து தான் போகணும். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருக்கேன். ஊரில் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்தாரு ஒரு 10 கிலோமீட்டருக்கு. அடுத்து இந்த அடிவாரி வந்தோடனே அங்கேருந்து லிஃப்ட்டுக்கு எடுத்து போயிட்டே இருக்கணும். ஊரில் யாருமே லிஃப்ட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க. நான் வேறு தாடி இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன். நான் சொன்னாலும் நினைக்கிறேன், தெரில எனக்கு என்னென்னு. இப்போ இப்படி நடக்குதே, தாடி இன்னும் வளர வளர லிஃப்ட்டே கிடைக்காம கூட போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, நடக்குது பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அடிவாரின்னு சொல்கிறாங்க. அடிவாரியிலேருந்து கிட்டத்தட்ட ரத்னகிரிக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார், லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பக்கம் தான் போகணும். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கரெக்டாக வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்றாரு. வாங்க போகலாம். சேம் வந்து ஒரு கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வடப்பாவுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. நான் அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நாளாக. ஸோ அதான் சொல்லியிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். இதுதாங்க வடப்பாவுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது பாவு பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, ஒரு இந்த வடை அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பன்னோட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து வடைப்பாவ் பாபுஜின்ட்டு 2 மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து வெறும் வடை மட்டும் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதான் வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ன மழை தான் அடிக்கடி பெய்யுது. மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் நேம்? அமித் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது ஒரு ஸ்கூட்டின்னு இருக்குல்ல, அந்த பிரதர் வந்து எனக்கு 20 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஒரு வழியாக ரத்னகிரி வந்து சேர்ந்தாச்சுங்க. ஸோ ஒரு வழியாக 40 கிலோமீட்டர் வந்திருக்கோமா? ஆமாம், 40 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட்லேயே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வாங்கிங்களேன். ஸோ ரவுண்டாக ஒரு 50 கிலோமீட்டர் லிஃப்ட்லேயே வந்துட்டோம். வேகமாக வந்துட்டோம். அதுவும் ஒரே நாளில் 50 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வந்துட்டோம். பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, அதோட முடிச்சுப்போம். வந்து விட்டோம் ரத்னகிரி பீச்சு. ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்குது அந்த பீச்சு. இந்த எண்டிங், இந்த கரையே வந்து கருப்பாக இருக்கனால அப்படி தெரியுதான்னு தெரில. ஆனால் அழுக்காக இருக்குங்க, தண்ணியும் அழுக்காக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆரஞ்சு கலரில். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து இந்த பீச்லேயே முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த ரத்னகிரி ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம வேலையை. நாளைக்கு 60வது நாளில் நாளைக்கு ஃபுல்லாக வந்து இந்த ரத்னகிரி ஃபுல்லாக சுற்றிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிடுவோம். நன்றி. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டில் தூங்கியிருக்கேன். என்னென்னா, இங்கே வந்து கேமரா இருக்குது, எல்லாமே சேஃபாக இருக்கனால இங்கே மேலே வந்து பவர் பேங்க்கு எல்லாமே, சார்ஜரு, அதுக்கப்புறம் ஃபோன் சார்ஜ் வைக்கணும், எல்லாமே வந்து வச்சுட்டு நான் அப்படியே தூங்கியிருக்கேன். ஏன்னா மெயினான இடத்துல வந்து கொஞ்சம் தூங்கினா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே கேமராவில் வந்து கேமரா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு பக்கத்தில் சார்ஜ் எல்லாமே வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு வந்து ஒரு காளான் ஏதோ சம்திங் சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கம் வந்துச்சு. சரின்ட்டு பெர்மிஷன் கேட்டேன், இங்கே இருக்கிறவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நான் விளாகரு, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி போயிட்டுருக்கேன், டே பை டே வீடியோ போட்டுட்டு அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சார்ஜ் போட்டுக்கோங்க, சாப்பிட்டீங்களா,
இங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் ரொம்ப தன்மையெல்லாம் பேசுனாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போகும்போது என்கரேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் முடிங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அதை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருந்தேன், அதான் வந்து பேசுகிறேன். ஸோ சார்ஜ் போட்டுட்டு ஃபோனையும் சார்ஜ் போட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு, ரொம்ப நாள் கழிச்சா நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும். தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பார்க்கலாம். நாளைக்கு 60வது நாளுங்க, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.